எச்ராஜா மாதிரியான ஆட்கள் வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அவர்கிட்ட எதுக்காக மென்மையான போக்கை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திமுக அரசு மீது தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் மீது வந்து நீங்கள் ஏன் அவரை வந்து சிறைப்படுத்தலை, கைது பண்ணலை, நாங்கள் அதில் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம், ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஒன்று. எங்களுக்கு தொகுதியின் அடிப்படையில் வந்து எங்களுடைய சித்தாந்த ரீதியான எப்போவுமே நாங்கள் அதில் வந்து ஒரு சமரசம் செய்கிற மாதிரியான களத்தில் நிற்க மாட்டோம். எலெக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லோரும் யாரோட கூட்டணிங்கிறதுல இருக்காங்க. எத்தனை தொகுதி வாங்கணுன்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த தொகுதிகளில் போட்டி போடணுங்கிற அந்த திட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த தொகுதிகளை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் வேலை ஆரம்பிச்சிச்சு. எல்லா கட்சிகளும் வேலை ஆரம்பிச்சிச்சு. தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு அது அவசியம் இல்லை. 2 தொகுதி 4 தொகுதியாக மாறினாலேயோ, 4 தொகுதி 10 தொகுதியாக மாறினாலேயோ நான் முதலமைச்சர் ஆக போகிறதில்ல. இப்போ நான் அதுக்காக அந்த அந்த களத்தில் இப்போ இல்லை. நான் இந்த இந்த தேர்தல் 2026 தேர்தல் எனக்கு அதுக்கான தேர்தல் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு படிக்கட்டாக மறுபடியும் மேலே மேலே வந்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, ஆனால் கொள்கையிலையும் கோட்பாட்டிலையும் எந்த விதமான சமரசமும் நாங்கள் பண்ண மாட்டோம்.